ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டோரியிலேருந்து எப்படி ஈஸியாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணுறது, அதேமாதிரி இங்கிலீஷ் கான்வர்சேஷன், வேர்ட் பவர், இந்த மாதிரி இங்கிலீஷ் லேர்னிங் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் ஐடியாஸ்லாம் போட்டிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெனாலிராமன் அவர்களின் கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். தெனாலிராமன் கதைகள் பொதுவாகவே விட்டி, அதாவது ரொம்பவுமே ஒரு விசித்திரமான ஒரு முடிவுகள் கொண்டதாக இருக்கும். நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்ம தெனாலிராமன் கதைகள் சின்ன வயசுலேருந்து நிறைய கேட்டிருப்போம். இந்த மாதிரி தெனாலிராமன் ஸ்டோரிஸ் நான் நிறைய போட்டிருக்கோம். இதோட பிளேலிஸ்ட்டு லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெனாலிராமன் அண்ட் த 3 டால்ஸ், தெனாலிராமனும் 3 பொம்மைகளும். அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலாக இங்கிலீஷ் பேசிக் கிளாஸ், லேர்னிங் கிளாஸ் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அதில் சேரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டோரியை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெனாலிராமன் அண்ட் த 3 டால்ஸ். The great king Krishnadevaraja had a lot of wise ministers in his court. The wisest of them was தெனாலிராமா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திரு கிருஷ்ணதேவராயர் அவர்கள் கோட்டில் தான் தெனாலிராமன் அவர்கள் இருப்பார். ஸோ த கிரேட் கிங் அப்படின்னா ரொம்பவுமே சிறந்த ராஜா கிருஷ்ணதேவராயர். ஹேட் எ லாட் ஆஃப் வாய்ஸ் அப்படின்னா மிக நிறைய வாய்ஸ் அப்படின்னா ரொம்பவுமே ஞானமுள்ள, புத்திசாலி, அறிவான மினிஸ்டர் இன் இஸ் கோர்ட். அவருடைய சபையில் நிறைய ஞானமுள்ள, அறிவான பல மினிஸ்டர்ஸ்கள், மந்திரிகள் இருக்கிறாங்க. த வாய்ஸஸ்ட் ஆஃப் தெம் வாஸ் தெனாலிராமன். அதுலேயே ரொம்பவுமே சிறந்தவர் யார், ரொம்பவுமே அறிவுள்ளவர், விவேகமுள்ளவர் யார் அப்படின்னா தெனாலிராமன். ஒன் டே எ மெர்ச்சன்ட் கேம் டு கிங்ஸ் கோர்ட் ஃப்ரம் ஏ ஃபாரின் கிங்டம். ஒரு நாள் என்ன ஆச்சு, எ மெர்ச்சன்ட் அப்படின்னா வியாபாரி, ஒரு வியாபாரி கேம் அப்படின்னா வந்தார், கிங்ஸ் கோர்ட் அப்படின்னா ராஜாவோட சபைக்கு வந்தார், ஃப்ரம் ஏ ஃபாரின் கிங்டம் அப்படின்னா வெளிநாடு ராஜ்யத்திலிருந்து வந்தார், வெளிநாட்டில் இருக்கிற ராஜ்யத்திலேருந்து ஒரு வியாபாரி வந்தார். ஹீ சல்யூட்டட் த கிங் அண்ட் தென் செட், அவர் ராஜாவை பார்த்து வணக்கம் தெரிவித்தார். சல்யூட்டட் அப்படின்னா வணக்கம் தெரிவிச்சுட்டு தென் செட் அப்படின்னா சொன்னார். என்ன சொன்னார்? யுவர் மெஜஸ்டி, ஐ ஹாவ் ஹியர்டு ஃப்ரம் மெனி பீப்புள் தட் யூ ஹாவ் வெரி வாய்ஸ் மினிஸ்டர் இன் யுவர் கோர்ட். அவர் உடனே என்ன சொல்கிறாரு, நான் நிறைய பேர்கிட்டேருந்து, மெனி பீப்புள் அப்படின்னா நிறைய மக்கள்கிட்டேருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், யூ ஹாவ் வெரி வாய்ஸ் மினிஸ்டர், நீங்கள் உங்கள் சபையில் நிறைய ஞானமுள்ள, விவேகமுள்ள நிறைய மந்திரிகள் இருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் வித் யுவர் பர்மிஷன் ஐ வுட் லைக் டு டெஸ்ட் த விஸ்டம் ஆஃப் யுவர் மினிஸ்டர். அதனால் உங்களோட அனுமதியோட உங்கள் சபையில் உள்ள நான் மந்திரிகளை நான் அதாவது அவங்கள டெஸ்ட் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டெஸ்ட் அப்படின்னா தேர்வு பண்ணுறது, அந்த மாதிரி நான் அவங்கள சோதிச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வுட் லைக் டு டெஸ்ட் த விஸ்டம் ஆஃப் யுவர், விஸ்டம் அப்படின்னா ஞானம், அவர்களுடைய அறிவு ஞானத்தை நான் சோதிச்சு பார்க்கலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. திஸ் அரோஸ்டட் த கிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹி கேவ் த மெர்ச்சன்ட் ஹிஸ் பர்மிஷன். உடனே இந்த மாதிரி அவர் சொன்னதும் ராஜாவோட இன்ட்ரெஸ்ட், அதாவது ஆர்வம் ரொம்பவுமே அதிகமாக எழும்ப ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ஹி கேவ் த மெர்ச்சன்ட் டு ஹிஸ் பர்மிஷன், உடனே அவர் மெர்ச்சன்ட்டுக்கு அனுமதியும் கொடுக்குறாரு. த மெர்ச்சன்ட் கிவ் 3 டால்ஸ் தட் லுக் ஐடென்டிக்கல். உடனே இந்த மெர்ச்சன்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வியாபாரி 3 பொம்மைகளை ராஜா கிட்ட கொடுக்குறாரு. 3 டால்ஸ் அப்படின்னா 3 பொம்மைகள். தட் லுக் ஐடென்டிக்கல் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய 3 பொம்மைகளையும் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, he said though these dolls look similar they are different in some way. அவர் ஒன்று என்ன சொல்கிறாரு, இந்த 3 பொம்மைகளும் ஒரே மாதிரியாக இருப்பினும் அந்த 3 பொம்மைகளும் ஏதோ ஒரு வகையில் வேற்றுமையாக இருக்கும். இன் சம்வே அப்படின்னா ஏதோ வழியில், தே ஆர் டிஃப்ரெண்ட் அப்படின்னா வேற்றுமையாக. தோ தீஸ் டால்ஸ் லுக் சிமிலர் தே ஆர் டிஃப்ரெண்ட் இன் சம்வே. தோ அப்படின்னா இருப்பினும், ஆயினும், இருந்த போதிலும், அதுங்க சிமிலர் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருந்த போதிலும் அது ஏதோ ஒரு வழியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேற்றுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யுவர் மினிஸ்டர் கேன் ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் ஐ வில் பவ் டு தர் விஸ்டம். உங்களோட மந்திரிகள் இதை கண்டுபிடித்து விட்டால் நான் அவர்களோட அறிவுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா கண்டுபிடித்து விட்டால், வேற்றுமையை கண்டுபிடித்து விட்டால், ஐ வில் பவ் அப்படின்னா நான் தலை வணங்குகிறேன், பவ் அப்படின்னா தலை வணங்குவது, டு தர் விஸ்டம் அவர்களுடைய அறிவுக்கு நான் தலை வணங்குகிறேன். பட் இஃப் தே கனாட், ஆனால் அவர்களால் முடியவில்லை என்றால், ஐ வில் அசியூம் தட் தேர் ஆர் நோ வாய்ஸ் மினிஸ்டர் இன் யுவர் கோர்ட். நான் ஏற்றுக்கொள்வேன், நான் தீர்மானம் செஞ்சு கொள்வேன், உங்களோட சபையில் ஒரு நல்ல ஞானமுள்ள, அறிவுள்ள மந்திரிகள் இல்லை என்று நான் தீர்மானம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வில் பேக் இன் 30 days ஃபார் த ஆன்சர். நான் போயிட்டு 30 நாட்கள் சென்று வருகிறேன், திரும்ப வரேன், அந்த
பதிலுக்காக இந்த 3 பொம்மைகளோட வேற்றுமையை கண்டுபிடித்து நீங்கள் வச்சுருங்க. நான் 30 நாளில் வரேன், ஐ வில் பி பேக் அப்படின்னா நான் திரும்ப வருகிறேன், ஐ வில் பி பேக் இன் 30 days ஃபார் த ஆன்சர். ஐ வில் பி பேக் வச்சு நீங்கள் எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது சரியாக தவறான்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சரியாக தவறாங்கிறத நான் கண்டிப்பாக எல்லாருக்குமே கமெண்ட் பண்ணுவேன். அதனால் எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் உண்மையாகவே இங்கிலீஷை லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். The king asked all of his ministers except தெனாலிராமன் to assemble. உடனே இந்த கிங் என்ன பண்ணுறாரு, எல்லா மந்திரிகளையும் கூப்பிட்றாரு. எக்ஸப்ட் அப்படின்னா தவிர்த்து, தெனாலிராமனை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லாரையுமே ஒன்று சேர கூப்பிட்றாரு. அசம்பிள் அப்படின்னா ஒன்று கூடுவதற்காக கூப்பிட்றாரு. He gave them 3 dolls and told them to find the difference in them in 3 days time. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இந்த பொம்மையை கொடுத்து, ஹி கேவ் அப்படின்னா கொடுத்தார், தேம் அப்படின்னா அவைகளை, இந்த 3 பொம்மைகளையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ், வேற்றுமையை கண்டுபிடிங்கள், இன் தேம் அவற்றில் உள்ள வேற்றுமையை கண்டுபிடிங்கள். 3 நாளில் நான் 3 நாள் நேரம் டைம் தரேன், காலம் தரேன், நீங்கள் எனக்கு வேற்றுமையை கண்டுபிடிங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. பட் அட் த எண்ட் ஆஃப் த 3 days நன் ஆஃப் த மினிஸ்டர் குட் ஃபிகர் அவுட் த டிஃப்ரென்ஸ். ஆனால் அந்த 3 நாட்கள் முடிவில் நன் ஆஃப் த மினிஸ்டர், எந்த மந்திரியாலையும் அதோட வித்தியாசங்களை கண்டுபிடிக்க முடியல. ஃபிகர் அவுட் அப்படின்னா கண்டுபிடிப்பது, ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஃபிகர் அவுட் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எனக்கு ஒரு கமெண்ட்டில் சென்டென்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே இங்கிலீஷில் ஆர்வம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் சொல்லுவதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வந்திருந்தீங்க, குட்டி குட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் ஈஸியாக லேர்ன் ஆகும். ஸோ ப்ளீஸ் எனக்காக பண்ணுங்கள், எனக்காக மட்டும் இல்லை உங்களுக்காகவும். ஸோ இந்த மாதிரி யாராலையுமே நன் ஆஃப் த மினிஸ்டர் அப்படின்னு யாராலையுமே பண்ண முடியல. டு குட் ஃபிகர் அவுட் த டிஃப்ரென்ஸ், யாராலையுமே அதோட வேற்றுமைகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. த கிங் காட் வாரிட் அண்ட் கால்ட் தெனாலிராமன். உடனே இந்த ராஜாவுக்கு ரொம்பவுமே கவலையாயிடுச்சு, என்னடா நம்ம மந்திரிகள் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் அழைத்தார். கால்டு அப்படிங்கிற வார்த்தையை வச்சும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னடா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம தப்போ சரியோ தவறோ நம்ம முதல்ல நமக்கு தெரிஞ்சதை நம்ம பேச ஆரம்பித்தாதான் நம்மளால் இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். எந்த ஒரு லாங்குவேஜும் நம்ம ப்ராக்டிஸ் மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே ஆர்வம் இருந்தது அப்படின்னா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஹி செட் டு ஹிம், உடனே அவர் தெனாலிராமன்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, தெனாலி, ஐ டிட் நாட் சமன் யூ பிஃபோர் ஐ தாட் தட் திஸ் ப்ராப்ளம் வில் பி டூ சிம்பிள். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் உன்னை முன்பே கூப்பிடவில்லை, சமன் அப்படின்னா அழைக்கவில்லை, நான் உன்னை ஏன் முன்பு அழைக்கவில்லை அப்படின்னா, பிஃபோர் அப்படின்னா முன்னால், பிகாஸ் ஐ தாட் திஸ் ப்ராப்ளம் வில் பி டூ சிம்பிள், இந்த ப்ராப்ளம் உனக்கு ரொம்பவுமே சிம்பிளாக இருக்கும், ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் உன்னை முன்னாடியே கூப்பிடல, நீ இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவ, அதனால தான் நான் உன்னை முன்னாடியே கூப்பிடல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சம்மன் அப்படிங்கிற வேர்டும் வச்சு எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கீழே சொல்லுங்கள், கமெண்ட்டை சொல்லுங்கள். தயவு செஞ்சு என் மேலே கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க, உங்கள் நலனுக்காக தான் சொல்கிறேன். ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் எனக்கு நான் சொல்கிற எக்ஸசைஸ் பண்ண மாட்டீங்க, அப்படி பண்ணலைன்னா நம்மளால் ஈஸியாக கற்றுக்க முடியாது. நானும் உங்களை விட மோசமாக இருந்த ஒரு நிலையில் இருந்தது தான். இப்போ நான் ஒன்றும் பெரிய ஒரு அறிவாளியோ என்னமோ நான் சொல்லலை, பட் படித்து நானும் கற்றுக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் கற்றுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்கிட்ட உள்ள எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சமன் அப்படிங்கிற வேர்டையும் வச்சு எனக்கு கமெண்ட்டில் ஒரு நல்ல வேர்டு சொல்லுங்கள், நல்ல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். பட் சின்ஸ் நோ ஒன் ஹேஸ் பீன் ஏபிள் டு ஃபைண்ட் த சொல்யூஷன், ஆனால் யாராலையுமே அதை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதனால தான் இது உனக்கு ரொம்பவுமே எளிமையான ஒரு விஷயமா இருக்கும், அதனால தான் நான் உனக்கு கூப்பிடல. ஆனால் இதுவரை யாராலையுமே இதை கண்டுபிடிக்க முடியல, இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியல. ஸோ இட்ஸ் அப் டு யூ நவ். அதனால் இப்போ இது உன்னை சார்ந்தது. நவ் அப்படின்னா இப்போது, அப் டு யூ அப்படின்னா உன்னை சார்ந்தது. ஸோ அப் டு யூ அப்படிங்கிற நான் சொல்லக்கூடிய இந்த வேர்ட்ஸு இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்கன்னா அதெல்லாம் ரொம்பவுமே டெய்லி யூசஸ்க்கு ரொம்பவுமே தேவையுள்ள வேர்டாக இருக்கும். அதனால தான் நான் அதெல்லாம் வச்சு சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட நலனுக்காகவும். அப் டு யூ அப்படிங்கிறத வச்சுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டால்ஸ், அதனால் நீ இந்த 3 பொம்மைகள்லேருந்து எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு தெனாலி டுக் த 3 dolls அண்ட் வென்டவே. உடனே தெனாலிராமனும் அந்த 3 பொம்மைகளை எடுத்துக்கிட்டு சென்று விடுகிறார். வென்டவே அப்படின்னா சென்று விடுகிறார். இந்த ப்ராப்ளம் ப்ரூவ்டு டிஃபிகல்ட் ஃபார் தெனாலி டூ. ஆனால் இந்த பிரச்சனை தெனாலிக்கும் ரொம்பவுமே டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதாவது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குங்கிறத நிரூபிச்சிருச்சு. தெனாலி டூ அப்படின்னா தெனாலிராமனுக்கும் கூட அப்படின்னு அர்த்தம். பட் அட் லாஸ்ட், கடைசியாக, ஆஃப்டர் எ லாட் ஆஃப் எஃபர்ட், நிறைய ஒரு லாட் ஆஃப் எஃபர்ட் அப்படின்னா நிறைய முயற்சிக்கு அப்புறம்,
ஆஃப்டர் அப்படின்னா பின்னால் நிறைய முயற்சிக்கு அப்புறம் he figured out the difference. அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு. அதோட வேற்றுமை என்ன ஃபிகர்ட் அவுட் அப்படின்னா கண்டுபிடித்து விட்டார். அதோட என்ன வேற்றுமை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. he went to the court with the 3 dolls on the day that the merchant had to return. அவர் he went to the court அப்படின்னா அவர் சபைக்கு போகிறார் with the 3 dolls, அந்த 3 பொம்மைகளை வைத்துக்கொண்டு on the day, அந்த நாள் மெர்ச்சன்ட்டும் had to return, அவரும் வரக்கூடிய நாளாக இருந்தது. அதாவது 30 நாள் முடிந்து விட்டது, அவரும் திரும்பி விட்டார். மெர்ச்சன்ட் அதாவது அந்த வியாபாரி, வெளிநாட்டு வியாபாரி இந்த டாஸ்க்கு கொடுத்தார் இல்லையா, இந்த தேர்ச்சியை கொடுத்தார் இல்லையா, அவரும் திரும்பி விட்டார். then he announced in front of the whole court that he found the difference between the dolls. உடனே தெனாலிராமன் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? in front of அப்படின்னா எல்லார் முன்னாலும். ஸோ in front ofங்கிறத வச்சும் எனக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். உண்மையாகவே நீங்கள் இங்கிலீஷில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தாக நீங்கள் நான் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் வச்சு எனக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். ரொம்பவுமே ஈஸியான வார்த்தைகள் தான், ட்ரை பண்ணுங்கள். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யாருக்காகவும் படிக்கல, நமக்காக தான் படிக்கிறோங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ in front ofயும் வச்சு சொல்லுங்கள். in front of அப்படின்னா முன்னாள், எல்லார் முன்னாலும் அவர் அறிவிக்கிறார். ஹோல் கோர்ட் அப்படின்னா முழு சபைக்கு முன்னாடியும் அறிவிக்கிறார். தென் he had found the difference, அவர் உடனே அதுக்கப்புறம் அதோட வேற்றுமைகளை கண்டுபிடிக்கிறார். பிட்வீன் த டால்ஸ் அப்படின்னா அந்த 3 பொம்மைகளுக்கு இடையே உள்ள வேற்றுமையை கண்டுபிடிச்சு விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. he said these 3 dolls are different because one of them is good, one medium and one bad. உடனே அவர் என்ன சொல்கிறாரு? இந்த 3 பொம்மைகளும் வெவ்வேறாக இருக்கிறது. பிகாஸ் ஒன் ஆஃப் தேம், அதில் ஒன்று நல்லதாகவும், ஒன்று சுமாராகவும், ஒன்று ரொம்பவுமே மோசமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி சொல்கிறாருங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதேமாரி நான் சொன்ன எல்லா வேர்ட்ஸையும் வச்சு எனக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். தயவு செஞ்சு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா என்னால் இங்கிலீஷ் லேர்ன் பண்ண முடியல எனக்கு சொல்லுங்கன்னு. நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் இங்கிலீஷை ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.